இதயம் wishes you a very happy new year. டெல்லியில் ஆம் ஆத்மி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கோவில் அர்ச்சகர்கள் உள்ளிட்டோருக்கு மதிப்பூதியமாக 18,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அக்கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் வாக்குறுதி அளித்துள்ளார். டெல்லி சட்டப்பேரவைக்கு அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் முன்னாள் முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து வருகிறார். அதன் தொடர்ச்சியாக கோவில் பூசாரிகள், அர்ச்சகர்கள், குருத்வாராக்களில் பணிபுரியும் கிரந்திகள் ஆகியோருக்கான மதிப்பூதியம் குறித்த அறிவிப்பை கெஜ்ரிவால் வெளியிட்டார். முதல்வர் அதிஷி, ஆம் ஆத்மி மூத்த தலைவர் சௌரப் பரத்வாஜ் உள்ளிட்டோருடன் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த கெஜ்ரிவால், டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியின் ஆட்சி மீண்டும் அமைந்ததும் கோவில்களில் பணிபுரியும் பூசாரிகள், அர்ச்சகர்கள், குருத்வாராக்களில் பணிபுரியும் கிரந்திகள் ஆகியோருக்கு மதிப்பூதியமாக மாதந்தோறும் 18,000 ரூபாய் வழங்கப்படும். இது இந்தியாவில் முதல் முறையாக நடக்கிறது. இந்த திட்டத்துக்கான பதிவு டிசம்பர் 31 முதல் தொடங்கும். டெல்லியின் கன்னாட் பிளேஸில் உள்ள ஹனுமன் கோவிலுக்கு சென்று அங்குள்ள அர்ச்சகர்களை பதிவு செய்கிறேன். எங்கள் கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள், வேட்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் நாளை முதல் அனைத்து கோவில்கள் மற்றும் குருத்வாராக்களில் உள்ள அர்ச்சகர்களை பதிவு செய்வார்கள் என்று தெரிவித்துள்ளார்.